CBSE Maths 10th in Tamil, Applications of Trigonometry lesson, 9th lesson, exercise 9.1 and question number 6. A tall boy, 1.5 meter tall boy, is standing at some distances from a 30 meter building. So, this is our first line. So, on the first line, நமக்கு என்னமா புரியுது ஒரு பையன் இருக்கான் அப்படிதானே ஸோ அந்த பையன் வந்து 1.5 மீட்டர் லாங்கில் இருக்கான் சரியா ஹைட்டு அவனோட ஹைட் 1.5 ஸோ நான் இங்கே எழுதுறேன் பாருங்க 1.5 ஸோ இந்த ப்ளூ கலர் சட்டை போட்டிருக்கான்னு வச்சுப்போமா ஸோ 1.5 மீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்கான் ஹீ இஸ் ஸ்டாண்டிங் அட் சம் டிஸ்டன்சஸ் ஃப்ரம் எ 30 மீட்டர் பில்டிங் ஸோ அவன் கொஞ்சம் தூரம் தள்ளி நிற்கிறான் எங்கே இருந்து அப்படின்னு பில்டிங் 30 மீட்டர் பில்டிங் ஸோ அப்போ நம்ம இன்னொன்று என்ன போடணும் பில்டிங் போடணும் ஸோ இதுதான் அந்த பில்டிங் இதான் நம்ம ஃபஸ்ட் ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஃபர்ஸ்ட் லைன் இப்போ நம்ம இங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல கிரவுண்டு போட்டுக்கணும் சரியா இது ஃபஸ்ட் லைன் முடிஞ்சிருச்சு இது வந்து பாய் இந்த பக்கம் பாய் நிற்கிறான் அந்த பக்கம் வந்து பில்டிங் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் த டிஸ்டன்ஸ் இஸ் நாட் கிவன் ஓகே ஸோ நெக்ஸ்ட் லைன் என்ன த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் ஹிஸ் ஐஸ் டு த டாப் ஆஃப் த பில்டிங் ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சொல்லிட்டாங்க எங்கே அப்படின்னா ஃப்ரம் சொல்லியிருக்காங்க ஸோ ஃப்ரம் த ஐஸ் ஆஃப் த டாப் ஆஃப் த பில்டிங் ஸோ அந்த பையனோட ஐஸ் எங்கே இருக்கும் இங்கே தான் இருக்கா ஓகே ஓகே ஸோ இந்த ஐஸ்லேருந்து எங்கே போகுது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னா டாப் ஆஃப் த பில்டிங் அப்போ இதுதான் டாப்பு அப்போ நம்ம இது என்ன சொல்லணும் ஃபுட் ஆஃப் த பில்டிங் கீழே இருக்கு சரியா ஓகே டாப் ஆஃப் த பில்டிங் இன்க்ரீசஸ் ஃப்ரம் 30 to 60 degree ஸோ 30ல இருந்து 60 டிகிரிக்கு சேஞ்ச் ஆகுது ஆஸ் ஹி வாக்ஸ் டுவோர்ட்ஸ் த பில்டிங் ஸோ அந்த பையன் என்னம்மா செய்கிறான் கொஞ்சம் தூரம் நடக்கிறாம்மா சரியா எவ்வளோ தூரம் நடந்துட்டான் ஸோ அவன் நடந்து வந்தோடனே திருப்பி வந்து அவன் அதை பார்க்குறப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு 30 இருந்துச்சு அதுக்கு அடுத்தது வந்து 60 இருக்குது சரியா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல தான் நம்மளுடைய லைன் ஆஃப் சைட்டு போடணும் சரியா ஏன் நம்ம அங்கே போடுறோம் அங்கே தான் அவனோட ஐஸ் இருக்குது ஸோ இங்கே தான் நம்ம அந்த ஐஸ் போடணும் சரியா இப்போ ஃபஸ்ட்டு எவ்வளோ டிகிரி இருக்குன்னா இங்கே 30 டிகிரி இருக்குது அவன் கொஞ்சம் தூரம் இப்படி நடந்து வந்துட்டான் ஸோ நடந்து வந்ததுக்கப்புறமா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 60 டிகிரி சரியா ஸோ இவ்வளோ தான் கொஸ்டின் சரி என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஹி வாக் டுவோர்ட்ஸ் த பில்டிங் ஓகே அப்போது இங்கே இவ்வளோ தூரம் அவன் நடந்திருக்கானாமா ஸோ இந்த தூரத்தை நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் இந்த ஹரிசாண்டல் லைனோட டிஃப்ரென்ஸ் சரியா இப்போ நம்ம யூஸ்வலாக பேர் கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி பேர் கொடுத்துக்கலாம் ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட் சரியா ஸோ இங்கே நம்ம பி கியூ ஆர் எஸ் சரி நான் கீழே கொடுக்கலாம் ஏன் மேம் நீங்கள் மேலே போட்டிங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கீழே வந்து நமக்கு கிரவுண்ட் லெவல் ஸோ நமக்கு லைன் ஆஃப் சைட் ஆங்கிள் எங்கே மேக் பண்ணுது அதுதான் இம்பார்ட்டன்ட் ஸோ நமக்கு அதனால நம்ம இந்த மாதிரி பேர் போட்டாச்சு சரியா இப்போ இங்கே கீழே ஒரு பேர் கொடுத்துக்கலாம் டி இப்போ நல்லா கவனிங்க பில்டிங்கோட மொத்த ஹைட்டும் நமக்கு எவ்வளோ இருக்குது 30 மீட்டர்ஸ் இது வந்து கொடுத்தாச்சு ஆனால் அவனோட ஐஸ்லேருந்து இங்கே தான் ஆங்கிள் மேக் ஆகுது சரியா அப்போ நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் இதை தான் நம்ம கன்சிடர் பண்ணோம் சரியாம்மா அந்த QS சரியா அப்போது அந்த பையனுடைய ஹைட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 30ல இருந்து மைனஸ் பண்ணோம் எந்த ஹைட்டை இந்த ஹைட்டை நான் ப்ளூ கலரில் போட்டிருக்கேன்னா இதான பையன் ஸோ இந்த பையனோட ஹைட்டை நம்ம லெஸ் பண்ணோம் அதாவது 1.5 ஸோ வி நீட் பிஎஸ் ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க எனக்கு பிஎஸ் தான் வேணும் டோட்டல் டாப் ஆஃப் த பில்டிங் எனக்கு தேவையில்லை அந்த பையனோட ஹைட்டை நான் என்ன பண்ணணும்னா லெஸ் பண்ணுறேன் ஏன் நான் லெஸ் பண்ணுறேன்னா எனக்கு ஆங்கிள் மேக் பண்ணுற லைன் அதாவது லைன் ஆஃப் சைட் அதை வச்சு தான் நான் சம் பண்ணணும் இதுதான் லைன் ஆஃப் சைட் இது அந்த ரெட் கலர் லைன் சரியா QS ஸோ அதனால நமக்கு அதை தான் எடுத்துக்கணும் அதனால் இந்த ப்ளூ கலர் அந்த பையனோட ஹைட்டை நம்ம எலிமினேட் பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும் சரியாம்மா ஸோ எப்படி சப்ராக்ட் பண்ணுவீங்க கவனிங்க பிஎஸ் தான் எனக்கு தேவை ஸோ பிடி அதாவது டோட்டல் பில்டிங்கோட ஹைட்டில் இருந்து யாரை லெஸ் பண்ணோம் அந்த பையனோட ஹைட்டு எஸ்டி இது எழுதுறதுல யாருக்காவது டவுட் இருக்காமா இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ பிடி வந்து 30 minus ST அந்த பையனோட height so this is 1.5 subtract பண்ணா we get 28.5 meters
இது பிஎஸ். ஸோ இங்கே கீழே எழுதிக்குவோம். பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 28.5. சரியா? ஸோ இது என்னென்ன இருக்குது அப்படின்னு எழுதிக்கணும் நம்ம. பிடி வந்து யார் அப்படின்னு பார்த்தா பில்டிங். சரியா? அடுத்தது க்யூலேருந்து இதுக்கு நம்ம பேர் ஏதாவது வச்சுக்கலாம். டியூவி அப்படி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். கியூவி வந்து யார் அப்படின்னா அந்த பாய். ஸோ அந்த பாயோட ஹைட் வந்து 1.5. பில்டிங்கோட ஹைட் வந்து என்னது 30 மீட்டர்ஸ். சரியா? ஸோ இது ரெண்டையும் எழுதியாச்சு. நம்ம கண்டுபிடிக்க போகிறது நமக்கு என்ன தேவை? QS தான் தேவை. ஸோ வாட் யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட்? QR. சரியா? சரியா? ஸோ எனக்கு என்ன தேவை? QR. சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம கொஸ்டின் எதுவுமே செய்யவே ஆரம்பிக்கலை. கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும்தான் பண்ணுறோம். சரியா? இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சாமா? அதாவது நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சோன்னா பிஎஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு 2 ட்ரையாங்கிள் இருக்குது. சரியா? இப்போ வந்து அந்த ட்ரையாங்கிள் வந்து நான் திருப்பி இங்கே போடுறேன். இந்த இடத்துல 30 டிகிரி இருந்துச்சு. இந்த இடத்துல வரையில் நமக்கு எத்தனை டிகிரி இருக்குது? 60 டிகிரி. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும், அதாவது இது பி, இது எஸ்ஸு, இங்கே என்ன வச்சுருக்கோம்னா கியூ, இது வந்து ஆர். ஸோ பிஎஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லியாச்சு? 28.5. சரி, நீங்கள் நினைக்கலாம், மேம் 30 டிகிரி இங்கே போட்டிருக்கீங்க, 60 டிகிரி இங்கே போட்டிருக்கீங்க, இதை ஏன் நீங்கள் சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. பை சீயிங்கே நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்னா 30 டிகிரியை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. சரியா? இங்கே நம்ம கோடு போடலை. இந்த இடத்துல ஆங்கிளே பாருங்களேன் பெருசாக இருக்குது. தெரியுதாம்மா? கண்ணில் பார்க்கலே நமக்கு தெரியுது. இன்னொன்று என்னென்னா, இப்போ இங்கே 30 டிகிரினா இங்கே வந்து ஒரு 50, அப்புறம் 40, அப்புறம் 30, அப்புறம் 20, ஸோ 0 அப்படி குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை தான் நம்ம அந்த டாப் ஆஃப் த பில்டிங்கை நம்ம பார்க்குறோம். பக்கத்தில் வர வர என்ன ஆகும்னா ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை எப்படி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம பக்கத்தில் போகிறோன்னே நம்ம தலையை வந்து நம்ம எப்படி பார்ப்போம்? டாப் ஆஃப் த பில்டிங்கை வந்து நல்லா அண்ணாந்து பார்ப்போம். அப்படி தானே? நம்ம தலையை வந்து நல்லா ரைஸ் பண்ணி பார்ப்போம். 90 டிகிரிக்கு நம்மளால் பார்க்க முடியாது, ஓரளவுக்கு நம்மளால் பார்க்க முடியும். சரியா? ஸோ அப்போ வந்து பக்கத்தில் போக 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 90 டிகிரிக்கு பக்கத்தில் போகும். தூரம் ஆக 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 0 டிகிரிக்கு நம்ம பின்னாடி போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ அப்போ தூரம் ஆக ஆக ஆங்கிள் வந்து என்ன ஆகுதுன்னா ரெடியூஸ் ஆகிடுது. சரியாம்மா? ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். இன்னொன்று கண்ணில் பார்த்தாலே இங்கே 30 தான் வரும், இங்கே 60 தான் வரும். அந்த கான்செப்டே தெரிஞ்சுக்கலாம், இதையும் பார்த்துக்கலாம். இன்னொன்று கொஸ்டினில் வந்து அவங்க எழுதியிருக்காங்க, he walks towards the building. ஸோ அவன் பில்டிங்கை நோக்கி தான் நடக்கிறான். சரியா? எங்கே நடக்கிறான்னா பில்டிங்கை நோக்கி நடக்கையில் the angle changes from 30 to 60 degree. ஸோ 30யாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் 60 டிகிரியாக மாறிடுச்சு. அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு நம்ம 30 இருக்கையில் நம்ம 30 தான் போடணும். அவன் நடந்ததுக்கு அப்புறமா எத்தனை டிகிரி போடுவீங்க? 60 டிகிரி. ஓகே. ஸோ 3 வேலிட் ரீசன்ஸ் இருக்குது. ஏன் இங்கே 30 போட்டிருக்கோம், ஏன் இங்கே 60 போட்டிருக்கோம். சரியாம்மா? ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சா? ஓகே. இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கு போகிறோம். நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? QR கண்டுபிடிக்கணும். அவன் எவ்வளோ தூரம் நடந்திருக்கான் அந்த பையன். சரியா? சரி, ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், அதாவது ஹைபாட்டினியூஸ் நமக்கு தேவையா அப்படின்னு பார்த்தா நமக்கு தேவையே இல்லை. ஸோ சைன் தீட்டாவோ காஸ் தீட்டாவோ நமக்கு தேவையில்லை. ஏன்னா சைன் தீட்டாலையும் காஸ் தீட்டாலையும் நமக்கு என்ன இருக்குன்னா ஹைபாட்டினியூஸ் இருக்குது. சரியா? ஸோ அப்போ நமக்கு என்ன டிகிரி வேணும்னா tan தீட்டா தான். சரியா? எழுதுவோமா? ஸோ 2 தீட்டா இருக்குது. ஒன்று வந்து tan 30, இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா tan 60. சரியா? நான் ரெண்டையுமே அட் அ டைம் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறேன். ஸோ tan 30னா என்னமா வரும்? ஆப்போசிட் சைட், அதாவது பிஎஸ் டிவைடட் பை டோட்டல் ஃபுல் டிஸ்டன்ஸ். இங்கேருந்து இதுதான் ட்ரையாங்கிள். சரியா? இங்கே 90 டிகிரி இருக்குது. இப்போ கியூஆர்னு எழுதிருக்கேன், அப்படி எழுதக்கூடாது, இது பெரிய ட்ரையாங்கிள். சரியா? இது வந்து யார்? 30 டிகிரியோட ட்ரையாங்கிள் பெருசு. அதாவது இங்கே 30 இருக்குது, இது பி, இது வந்து கியூ, இங்கே வந்து எஸ். சரியாம்மா? அப்போ நம்ம யார் எழுதணும்னா QS தான் எழுதணும். 60 டிகிரி வரையில் நீங்கள் எந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுவீங்க? நான் திருப்பி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், இருங்க. சரியா? 60 டிகிரின்னா இந்த ட்ரையாங்கிளை தான் பார்க்கணும். ஏன்னா இதை மாற்றி மாற்றி போட்டிங்க, நான் சொல்லி கொடுத்துட்டேன் கிளாஸில், அப்பயுமே கமிட் அ மிஸ்டேக். 60 டிகிரி பாருங்கள் எந்த ட்ரையாங்கிள் இருக்குது? PRS, அந்த ட்ரையாங்கிள் தான். ஸோ அப்போ இங்கே ஆப்போசிட் சைடு வந்து என்னதுமா? அதே PS டிவைடட் பை என்ன போடணும்? RS தான் போடணும். சரியா? இது நல்லா புரிஞ்சுச்சா? ஓகே. சரி, இப்போ நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? tan √3 30 டிகிரியோட வேல்யூ வந்து 1/√3
divided by PS ஓட வேல்யூ தான் நமக்கு தெரியுமே என்னது 28.5 ஆனால் QS ஓட வேல்யூ எனக்கு தெரியாது ஓகே சரி இப்போ இந்த பக்கம் tan 60 ஓட வேல்யூ என்னது √3 PS ஓட வேல்யூ என்னது 28.5 divided by RS வேல்யூ எனக்கு தெரியாது ஸோ நான் RS அப்படியே எழுதிட்டேன் சரியாம்மா இப்போ ரெண்டையும் எழுதுனதுக்கு அப்புறமா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் QR அந்த பையன் எவ்வளோ தூரம் நடந்திருக்கு அந்த டயக்ராமை பார்த்துட்டே இருங்க இதுதான் நமக்கு தேவை சரியா ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த QSஐ வந்து in terms of QR plus RS அப்படின்னு எழுதலாம் சரியா எப்படி எழுதலாம் ஏன்னா QS டோட்டல் டிஸ்டன்ஸ் இது டோட்டல் QS நடுவில் தான் R இருக்குது அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்னா QR plus RSன்னு எழுதலாம் சரியா இப்போ பாருங்கள் ஓகே இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம சமம் முடிக்க போகிறோம் நல்லா கவனிங்க இப்போது நான் இந்த ரெண்டு தீட்டாவில் இருந்தோம் இங்கே வந்து RS கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ RS எப்படி கண்டுபிடிப்பீங்க ஜஸ்ட்டு கிராஸ் பண்ணிப்பீங்க இங்கே ஸோ RS இங்கே வந்து √3 இருக்கும் இங்கே வந்து 28.5 இருக்கும் ஸோ இங்கே RS அப்படியே வச்சுட்டு இந்த √3 இங்கே டிவிஷனில் கொண்டு வந்துட்டோன்னா 28.5 √3 ஸோ இந்த சம்லேருந்து நான் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் tan 60லேருந்து RS கண்டுபிடிச்சாச்சு சரியா ஓகே இப்போது இந்த பக்கம் என்ன இருக்குது பாருங்கள் 1/√3 28.5 divided by QR plus RS இதையே நம்ம அப்படியே இங்கே ஸ்ட்ரைட்டாக கிராஸ் மல்டிப்ளை இந்த பக்கம் பண்ணிக்கலாம் சரியா ஸோ பண்ணால் என்ன வரும் இந்த பக்கம் QR plus RS equal to 28.5 into √3 இந்த ஸ்டெப்பு புரிஞ்சாமா ஸோ இந்த ஒரு ஸ்டெப்பு நான் மிஸ் எழுதாமல் ஸ்ட்ரைட்டாக செஞ்சுருக்கேன் அதாவது QSக்கு பதிலாக இதை எழுதிட்டேன் இல்லைனா நம்ம ஸ்ட்ரைட்டாக அதை எழுதிட்டு கூட செய்யலாம் எப்படின்னா 1/√3 இங்கே 28.5 இருக்குது டிவைடட் பை QSக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும் QR plus RS ஸோ இது இந்த பக்கம் இது இங்கே பக்கம் வருது ஸோ ஸ்டெப் வந்துடும் ஸோ என்னாகும் QR plus RS equal to 28.5 into √3 ஸோ இப்போ நம்ம RS வேல்யூ எடுத்துகிட்டு இதை தூக்கிட்டு வந்து எங்கே போட்டுடலாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும் சரியா ஸோ QR இந்த RS வந்து இங்கே கொண்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க என்ன வரும் மைனஸ் ஸோ 28.5 √3 மைனஸ் RS ஸோ RS வேல்யூக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் 28.5 √3 அவ்வளோதான் சிம்பிளிஃபை பண்ணால் we get QR ஸோ QRனா அந்த பையன் எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கா அவ்வளோதான் ஸோ மைனஸ் RSக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 28.5 by √3 சரியா ஸோ ரெண்டுத்துலேயுமே √3 இருக்குது √3யை சிம்பிளிஃபை பண்ணிட்டோன்னா we get the answer சரியா இது பார்க்க உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் கஷ்டமாக இருக்கும் ஒன்றும் கஷ்டம் இல்லை இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 28.5 இங்கே இருக்குது ஸோ நான் அதை வெளியே காமனாக எடுத்துறேன் 28.5 எடுத்தாச்சா ஸோ எடுத்தாச்சுன்னா உள்ளே என்னமா இருக்கும் √3 மைனஸ் 1/√3 ஸோ கீழே 1 போட்டுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் சிம்பிள் பாருங்கள் 28.5 ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 √3 into 3 3 1 கீழே ஒரு √3 சரியாம்மா ஸோ 28.5 3 minus 1 என்னது 2 by √3 ஸோ 28.5 நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் we get 57 சரியா 57 by √3 இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியாச்சுமா கீழே வந்து √3 ஸோ நம்ம இப்படியே எழுதுவோம் ஆன்சரை இல்லை நம்ம என்ன பண்ணுவோம் ரேஷனலைஸ் பண்ணுவோம் ஸோ √3 ஸோ மேலே வந்து மீன்ஸ் இதில் வந்து 57 √3 கீழே டினாமினேட்டரில் என்ன இருக்கும்னா 3 அதாவது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க √3யும் மல்டிப்ளை பண்ணால் we get 3 ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் 57ஐயும் இந்த 3யும் கேன்சல் பண்ணால் 1 3s are 3 which are 2 so 9 3s are 57 so the answer is 19 √3 which is QR this is the distance he walked towards the building okay so this is the perfect answer okay ma so I hope you all understand the problem problem புரிஞ்சுச்சா ஸோ இதை வந்து ஒவ்வொரு மேடம் ஒவ்வொரு கைடு ஒவ்வொன்றையும் சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மிஸ் வந்து இந்த மெத்தடில் செஞ்சுருக்கேன் இது வந்து நம்ம ஒன்றும் இல்லை tan 60 அதுக்கப்புறம் tan 30 ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம வந்து கோஆர்டினேட் பண்ணியிருக்கோம் சில பேர் வந்து மேம் எப்படி மேம் ஆன்சர் வரும்
tan 30 மட்டும் கண்டுபிடிச்சிட்டு ஐயோ வரலையே என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலா ரெண்டையுமே அட் அ டைம் பக்கத்தில் எழுதிக்கோ. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் tan 30, ரைட் ஹேண்ட் சைடில் tan 60. ஸோ ரெண்டையும் கார்லேட் பண்ணு. உனக்கு எது தேவை அதை மட்டும் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். QR தான் தேவை. RS வேல்யூ கண்டுபிடிச்சு அதை வந்து tan 30ல் போட்டால் ஐ வில் கெட் தி ஆன்சர். சரியா? ஸோ இந்த மைண்டு இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா கொடுத்தாலுமே இந்த சம் கொடுத்தாலுமே யூ வில் ஏபிள் டு டூ த ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.